உண்மை பொய் இது இரண்டையும் கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது தான் சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்நாள் நோக்கமாக இருக்க வேண்டும். யார் உண்மையை பேசுகிறா, யார் பொய் பேசுகிறா, யார் உண்மையாக வேலை செய்கிறாங்க, யார் பொய்யா வேலை செய்கிறாங்க, இப்படிங்கிற விஷயம்தான். அரசியலில் போலி பிம்பங்கள் உண்மையாக்கப்படுகின்றன. உண்மையான பிம்பங்கள் போலியாக்கப்பட்டு காமெடியாக்கப்பட்டு இல்லாமலே செய்யப்படுகிறார்கள். நிறைய உதாரணம் இப்போ உங்கள் மனசில் வந்திருக்கும். இது எங்கேருந்து தொடங்குது தெரியுமா? இந்த சினிமாவிலேருந்து தொடங்குது. இந்த வலைப்பேச்சு அப்படிங்கிற அவங்களுக்கும் எனக்கு எந்த வாய்க்கா தகராறும் இல்லை. ஆனால் ஆல்ரெடி 2 காணொலிகள் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சினிமாவை தேடி அலையிறவங்க. அப்படிப்பட்ட நபர்களிடம் ரொம்ப ஈஸியாக ஒரு பொய்யை கொண்டு அவங்க முன்னாடி போட்டு அதில் காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட ஒத்துக்கலாம். ஆனால் அதை நகைப்புக்குள்ளாக்கி 2 ஃபேன்ஸுக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் அந்தணன் கூட கடைசியில் சொல்லியிருந்தார். தமிழ் புஷன் சேனலாக நான் பார்ப்பேன், ஆனால் அவர் கூட இப்படி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி சொல்லியிருந்தார். நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு ஜெயிலர் 2 அதுக்கான டீசர் வெளியாகுது. நீங்கள் 3 பேர் உட்காந்து பேசும்போது எங்க இடையில அந்த ரஜினி மாதிரி ஒருத்தர் வருவார், அதை நீங்க ரஜினியாவே கணக்கில் எடுத்துக்கலையா? ஒரு ரஜினி இல்லையங்க, டூப்பு. ஐயோ அது டூப்புங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி கேவலமாக சிரித்து ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் ஒரு அரசியல் பண்ணீங்க. ஆனால் மறுபடியும் சன் டிவிக்காரங்க அந்த என்டையர் வீடியோ வெளியில் விடுவாங்க நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதோ உண்மையாகவே நீங்கள் சொன்னி உங்களுடைய ரிசர்ச்சு உங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் வழியாக அதை சொன்ன மாதிரியே சொல்லி முடிச்சிட்டிங்க. சன் டிவிக்காரங்க விட்டோடனே தெரியுது அது ஃபுல்லாக ரஜினி தான் நடிச்சிருக்காரு. நீ இப்போ நீங்கள் எந்த மூஞ்சை வச்சுட்டு மறுபடியும் ஃபேன்ஸை இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் வியூவர்ஸை வந்து சந்திப்பீர்கள்? தொடச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இங்கே இதே மாதிரி, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இதே மாதிரி தொடச்சு விட்டுட்டு போகக்கூடிய நிறைய குரூப்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே அரசியலை ஏதோ ஒரு விதத்தில் நம்மிடம் புகுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுடைய அஜெண்டாவே வேறையாக இருக்கும். உண்மையை சொன்னால் என்ன, பொய் சொன்னால் இப்படி தான் இருக்கணும், இப்படி கட்டமைக்க வேண்டும், இப்படி ஒரு நபரை உயர்த்தி பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான பரப்புரைகள் இங்கே செய்யப்பட்டு வருகின்றன. யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் தப்பு சொல்லலை, பட் உண்மையாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் ரொம்ப பெரிய ஒரு கால கொடுமை இருக்குது. அந்த கொடுமையை கவனிக்க போகிறோம், அது கூடவே ஒரு எலுமிச்சையும் சுத்த போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத ஆழமான அரசியல் சதுரங்கத்தில் பார்க்க போகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் அண்ணன் அவர்கள். இந்த வி.சி. சந்திரகுமார் அண்ணன் அவர்கள் திமுகவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கூட்டணிலாம் இருந்தார். அதன் பிறகு அங்கேருந்து இங்கே பிரிஞ்சு வந்துட்டார். அவர் ஒரு ஸ்லீப்பர் செல்லாகவே இருந்தார் அப்படின்னு சொல்கிற பல தரவுகளை நான் தேடி படித்தேன். அதெல்லாம் சொன்னால் அதுக்கு ரொம்ப பெரிய அளவில் கால கொடுமையாக இருக்கும். ஆனால் இந்த சந்திரகுமார் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, நாம் தமிழர் கட்சி கூட நாங்கள் போட்டி போடுறோம் பார்த்தீங்களா திமுக, இதுதான் பெரிய கால கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். கால கொடுமையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது என்ன எலுமிச்சப்பழம் எலுமிச்சப்பழம் அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எலுமிச்சப்பழம்னா என்னப்பா? எலுமிச்சப்பழம் பெரியார் என்னப்பா சொல்லி கொடுத்தார்? எல்லாமே பெரியார் தாங்க சொல்லி கொடுத்தாரு. மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறது, கம்ப்யூட்டர், இமெயிலு, ஜாபு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்ததெல்லாம் பெரியார் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரியாருடைய பெயர் புகழ் அப்படிங்கிறது பல வழிகளில் பரப்பப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட பெரியார் உண்மையாக சொன்ன சில விஷயங்களை கடைபிடிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இதை நம்ம தொடங்குவோம். ஏன்னா பெரியார் அதை சொன்னார் இதை சொன்னார் அப்படின்னு சொல்கிறத விட அவர் சொன்னதை நீங்கள் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்க, அதில் ஒன்றாவது ரொம்ப மோஸ்ட்டாக இருப்பது அப்படிங்கிறது மூட நம்பிக்கை தான். இந்த மூட நம்பிக்கைனா என்ன? டைம் பார்த்து வேட்புமனு தாக்கல் செய்வது அது மூட நம்பிக்கை. டைம் பார்த்து பதவியேற்பு விழாவை நடத்துவது அது மூட நம்பிக்கை. டைம் பார்த்து நம்ம ஏதாவது செய்ய போகிறது அப்படிங்கிறதுலாம் மூட நம்பிக்கையா? இதை தான் பெரியார் சொன்னார். எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்தால் நீங்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக காரங்களை பார்த்து நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜூஸு பிழியறதுக்குப்பா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் பெரியார் அப்படி சொல்லலைங்க, அது மூட நம்பிக்கை, அதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போது உங்களுக்குன்னு வந்தால் அது நம்பிக்கை, மற்றவங்களுக்குன்னு வந்தால் மூட நம்பிக்கை. எப்படி இதெல்லாம் சொல்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்களேன். ஸ்டாலின் அவர்கள் அவருடைய குடும்பத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, துர்கா அம்மா கண்டிப்பாக கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. அவங்க கோயிலுக்கு போகிறது அவங்களுடைய நம்பிக்கை. அவங்களுடைய புருஷன் நல்லா இருக்கணும், பையன் நல்லா இருக்கணும், பேர குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது துர்கா அம்மாவினுடைய வேண்டுதல். இதை அவங்க செய்யலாம். அதே இது திமுகவினுடைய ஒரு தொண்டன் கோயிலுக்கு போனால், கோயில் இல்லடா அது செலடா அப்படின்னு சொல்லி அதை மடைமாற்றம் செய்வது என்ன அப்படின்னு கேட்டால் அது அரசியல். ஸோ நம்பிக்கை வேற, அரசியல் வேற. தலைவனுக்கு ஒரு அரசியல், தொண்டனுக்கு ஒரு அரசியல் அப்படிங்கிறதுலாம் இருக்கவே கூடாது. நேராக சத்யராஜ் அண்ணாவை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, சிபி அவர்களுக்கு கல்யாணம் பண்ணது ஒரு கோயிலில் வச்சும் அது எந்த ஆகம விதிமுறைப்படி அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அவர் பேசுகிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பெரியாரிஸ்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற அந்த இரட்டை முகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான பெரியார். இதெல்லாம் வெறுத்திருப்பார். உண்மையில் அவர் உயிரோடு இருந்தார்னா இவங்களெல்லாம் அவர் என்ன செஞ்சிருப்பார்னா அந்த கைத்தடியை வச்சே அடித்து விரட்டியிருப்பார். நீலாம் பெரியாரிஸ்ட்லாம் கிடையாது, நீ போலி பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அப்போ இங்கே மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட வேண்டும், சாதிய கோட்பாடுகள் ஒழிக்கப்பட வேண்டும், எந்த இடத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இது எல்லாம் அவர் சொன்னார். இதெல்லாம் நார்மலான பர்சன்ஸ் நம்ம கூட ஃபாலோ பண்ணிடுவோம். ஆனால் நான் தான் இந்த பெரியாருக்கு அக்மார்க்கு சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவன்லாம் வீட்டில் ஒரு மாதிரியும் இருப்பான், வெளியில் ஒரு மாதிரியும் இருப்பான். மூட நம்பிக்கையில் ஊறி போனவர்களாக இருப்பார்கள். இதே திமுகவை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர், அவங்களாம் பெரியாரிஸ்ட். நான் இங்கே அதிமுகவை கொண்டு வரவே இல்லை, ஏன்னா அவங்க பெரியார் அப்படிங்கிறவங்கள ரொம்ப பெரிய அளவில் உயர்த்தி பேச மாட்டாங்க. ஆனால் திமுக காரங்க உயர்த்தி பேசிவிட்டு கரெக்டான டைமுக்கு தான் அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க, நேரம் பார்த்து தான் பதவியேற்பு விழா வைப்பாங்க, நேரம் பார்த்து தான் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, இதை மறுக்கலாம் முடியாது. இதில் சந்திரகுமார் அவர்கள் காலக்கொடுமை அப்படின்னு சொன்னதற்கு இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாமே பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கே போகலை, போதுமா மேடம் அப்படின்னு சொல்கிற ஒரு போஸ்ட்டை நான் பார்த்தேன். அந்த போஸ்ட் என்னன்னு பார்த்தா, ஐஏஎஸ் அதிகாரி நேற்று கூட நம்ம பொங்குன்னு பொங்குனமே எங்க இன்ப நிதி அவர்களுடைய அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை அங்கே உட்கார வைப்பதற்காக படித்த படிப்பையும் தாண்டி சுயமரியாதையை இழந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரிக்கு நம்ம ரொம்ப பெரிய அளவில் வக்காலத்து வாங்கணும் பார்த்தீங்களா. அவங்க இன்னைக்கு வந்து மீடியாவில் ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. யார் என்னை நிற்கவும் சொல்லலை, உட்காரவும் சொல்லலை. அமைச்சர் நின்றுட்டு இருந்தாரே அப்படிங்கிறதுனால நானும் நின்றுட்டு இருந்தேன். அது புரோட்டோகால். அந்த புரோட்டோகாலின் அடிப்படையில் தான் நான் செஞ்சனே தவிர என்னை யாரும் நிற்க சொல்லவில்லை, உட்கார சொல்லவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன, வீடியோ அப்படி சொல்லலையே மேடம். வீடியோ தெளிவாக இருக்குது. அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உங்களை எந்திரிக்க சொல்கிறாங்க, நீங்கள் எந்திரிக்கிறீங்க. நீங்கள் உட்கார்ந்த இடத்த விட்டு அடுத்த சீட்டுக்கு மாறி போகிறீங்க. அங்கே நீங்கள் உட்கார்ந்த அதே சீட்டில் இன்பநிதியினுடைய நண்பர்கள் வந்து உட்கார்றாங்க. இதை வெளியில் சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய அழுத்தம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சா? இல்லை நீங்கள் படித்த படிப்பாளிகள் நாமெல்லாம் இப்படி பயந்து அரசியல்வாதிகளுக்காகவும் அரசியலுக்காகவும் நாம் இப்படிலாம் நம்முடைய சுயமரியாதை இழந்து விட்டோம் என்றால் யங்ஸ்டர்ஸுக்கு யார் வந்து வழிகாட்டுறது? எந்த ஒரு ஆட்சியாக இருக்கட்டுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா அவங்க தான் ஆட்சியை நடத்துகிறவங்க. அரசியல்வாதிகள் ஜஸ்ட் அந்த ஆட்சியை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்கிற ஐடியா கொடுப்பாங்க. பட் அந்த ஐடியாவை உருமாற்றம் செய்து அந்த ஐடியா பலிக்குமா பலிக்காத, அந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ண முடியுமா, அதனுடைய ஃபீசிபிலிட்டி ஸ்டடியிலிருந்து அதனுடைய எக்ஸிக்யூஷன் வர செய்து முடிக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தா இந்த படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். ஆனால் அவங்க இந்த மாதிரி அரசியலுக்கு பயந்துக்கிட்டு நான் உட்காரவும் இல்லை எந்திரிக்கவும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு தான் ஒரு நபர் சொல்லியிருக்காரு, நீங்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கே வரல மேடம், அந்த பிறந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிரிப்பும் பார்த்தீங்களா. அதே மாதிரி நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கே வரல, நாங்கள் எதையுமே பார்க்கல, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாங்க. இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்ததா, திருக்குறள் மாநாடு முதலில் நடத்தியவர் பெரியார் என்று பேசி மாட்டிக்கொண்ட திராவிடர்கள். யாராவது இந்த மேடையில பெரியார் போடுவதற்கு முன்பு திருக்குறள் மாநாடு உங்கள் ஆன்மீகவாதிகள் யாராவது போட்டுக்காங்க சொல்றீங்களா? மன்றத்தில் ஏச்சு பாருங்க சார். இந்த திருக்குறள் மாநாட்டை நடத்தினது யார் தெரியுமா? பெரியார் தான். வேற யாராவது நடத்தினது நீங்கள் காண்பித்தீர்கள் என்றால் நான் இந்த ஸ்டேஜை விட்டே போயிடுறேன், அரசியலே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பேர் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. 1920களிலேயே திருக்குறள் இதுதான், திருக்குறளை நாம் பாதுகாக்க வேண்டும், திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறத நாம் அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போன தமிழறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இனி தயவு செஞ்சு திருக்குறளை வாழ வைத்தது பெரியார் அப்படின்னு சொல்கிற பொய் பரப்புரையை செய்ய வேண்டாம். அவர் ஒரு மாநாடு நடத்தினார், ஏன்னா திருக்குறள் ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸாக இருந்துச்சு, அதை இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் படுத்தினார் பெரியார், அவ்வளோதான். அவர் செஞ்சனால தான் இது ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது சுத்த வேஸ்ட் அப்படிங்கிறத பல நபர்களும் இப்போது ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு இடி தான் இந்த இடி. இன்னும் நிறைய இடிகள் வந்து கொண்டிருக்கின்றன. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை மறைத்த காட்சி ஊடகங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் தமிழ் பட்சத்தில் நம்ம பேசியிருக்கோம், அரசியல் சதுரங்கத்தில் அது இருக்கும். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அமைச்சர் ராஜகண்ணப்பன் 5 ஏக்கர் அரசு நிலத்தை ஆட்டையை போட்டதை பற்றி பேச முடியாத காட்சி ஊடகங்கள். ராஜகண்ணப்பன் அவர்களுடைய ஊழல் என்ன அப்படிங்கிறதும், அவர் ஒரு 5 ஏக்கர் நிலம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசியிருப்போம். இது அறப்போர் இயக்கமும் பேசினாங்க, அது என்னங்கிறதையும். அண்ணா போலி பேராசிரியர்கள் ஊழல் குறித்து ஒரு விவாதம் கூட செய்ய முடியாத காட்சி ஊடகங்கள். அண்ணா போலி ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? ஒரே நேரத்தில் பல யூனிவர்சிட்டிஸில் பல காலேஜஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அதீத சக்தி படைத்த சூப்பர் ஹீரோக்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இதையும் வெட்ட வெளிச்சமாக்கினார்கள் அறப்போர் இயக்கம். ஆனால் அதை பற்றி ஏதாவது விவாதம் நடந்துச்சா? அது கிடையாது. ஆனால் உதயநிதி இன்பநிதிக்கு ஜூஸ் கொடுத்ததை பற்றி செய்தி போட்டுக்கொண்டு இருக்கின்றனர். கோடி மீடியா போல படுத்தே விட்டீர்களே, ஆனால் இதை விட கீழே போக முடியுமா என்று உங்களை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறப்போர் இயக்கத்தினுடைய அந்த அண்ணா. உண்மைதானையா? நேற்று நாமும் இதை போட்டு தானே வீடியோ வியூஸ் அள்ளிச்சு. 166, 200, 2 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. ஆனால் அது வியூஸ் கிடையாது, அது உண்மை. இந்த உண்மையை யாராவது பேச மாட்டாங்கிற ஏக்கம் தான் அங்கே வியூஸாக மாறுதே தவிர நாம் ஏதோ கிமிக்கெலாம் பண்ணலை.
இதே மாதிரி தான் நானும் கேட்குறேன். இதே மாதிரி எல்லா ஊடகங்களும் பேசிட்டாங்கன்னா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். இன்ப நிதிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அங்கே இருக்கக்கூடிய யாருக்கு நீங்கள் கொடுத்தீங்க, யாருக்கு கொடுக்க வேண்டும், அந்த இடத்துல இன்ப நிதிக்கு என்ன வேலை? அரசு விழாவில் அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் வரலாம். ஒரு அரசியல்வாதியினுடைய மகன் வந்து அந்த மகனுடைய நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்ததையும் அவங்களுக்கு பேண்டில் தொடச்சி விட்டதையும் தட்டி விட்டதையும் இங்கே மீடியாக்கள் பேசுகின்றன அப்படின்னா நம்ம மீடியாக்கள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கிறார்கள். இதில் தான் நம்ம புரட்சி செய்யணும். அடுத்ததா விசிகா வெர்சஸ் பாமக, மிகப்பெரிய அளவில் பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் சர்ச்சை. அது சர்ச்சையா இல்லை பெரிய ஒரு போரா அப்படிங்கிறதுலாம் தெரியலை. மறுபடியும் அதே மாதிரியான ஒரு சம்பவம். விசிகாவை சார்ந்தவர்கள் பாமகவை சார்ந்த 2 நபர்களை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறத அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று கூறியிருக்கிறார். இதே மாதிரி ரிவர்ஸாகவும் நடந்திருக்கு. பாமகக்காரங்க விசிகாவை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி குடிசையை கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிற பல செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இது மீண்டும் தொடர்கிறது என்பதை நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம இருப்பது 2025. இப்போதும் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றதே. சாதிய ஏற்றத்தாழ்வை ஒழித்தது நாங்கள் தான் அப்படின்னு சொல்றவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வக்கு இல்லை. இவங்க ECR வாங்கி போட்ட இடத்தினுடைய மதிப்பை அதிகரிக்க 525 கோடி ரூபாயில் கருணாநிதி பேர்ல பன்னாட்டு அரங்கம், கலைஞர் பன்னாட்டு அரங்கம், சுற்றுச்சூழல் அனுமதி அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஒரு குக் கிராமம், அந்த கிராமத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இடம் வாங்கிங்க, ஒரு 10-20 ஏக்கர் இடம் வாங்கி போட்டுருங்க. அந்த கிராமம் அந்த 20 ஏக்கரை சுற்றி ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏதாவது பூங்காவை ஆரம்பிங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கின லேண்ட் வேல்யூ 10 லட்ச ரூபாயை மாறிடும். இதே மாதிரி தான் 40 கிலோமீட்டர் தள்ளி நிறைய பேர் இடம் வாங்கியிருக்காங்க. அதுக்கான வேல்யூவேஷன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அந்த வேல்யூவேஷனை கூட்டணும்னா கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கிட்டோம்னா சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவுக்குள்ள லேண்டினுடைய வேல்யூ அதிகரிச்சிடும். காசு போட்டவங்க எல்லாருமே டபுள் மடங்கு காசு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் கிட்டேயே ஒரு 17 ஏக்கர் சும்மா தான் கிடக்கு. அங்கே போய் உங்களுடைய கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அப்படிங்கிறத அமைக்க வேண்டிதானே அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ அவர் கேட்டதை நான் அவங்க முன்னாடி கொண்டு வந்துட்டேன். உண்மையான செய்திகளை சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவுகள் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.